ஐரோப்பிய நாடுகளில் ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல்களை மக்கள் தீவிரமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவசரகால நிலைமைகளுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தேசிய தயாரிப்பு ஆணையத்தின் தலைவர் லார்ட் டோபி ஹாரிஸ் எச்சரித்துள்ளார். பொதுமக்களை அச்சத்தில் ஆழ்த்தக்கூடாது என்பதில் அரசு சில ஆண்டுகளாக கவனமாக இருந்ததாகவும், ஆனால் எதிர்கொள்ளும் ஆபத்துகளின் விளைவுகளை அரசு தெளிவாக விளக்க வேண்டும் என்றும் அவர் மெட்ரோ ஊடகத்திற்கு தெரிவித்தார். உக்ரைனுக்கு பிரித்தானியா வழங்கும் ஆதரவு குறித்து மாஸ்கோ தரப்பில் இருந்து தொடர் அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த எச்சரிக்கை வந்துள்ளது. உக்ரைனுக்கு பிரித்தானியா ஆயுதங்களை வழங்கினால் இலக்குகள் தாக்கப்படலாம் என்று ரஷ்யா எச்சரித்துள்ளது. ஐரோப்பாவில் கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக இல்லாத அளவுக்கு பரவலான போருக்கான சூழலுக்கு நாம் நெருக்கமாக சென்று கொண்டிருப்பதாக லார்ட் ஹாரிஸ் கவலை வெளியிட்டார். ரஷ்யா மட்டுமின்றி இந்த கோடையில் பிரித்தானியா மற்றும் வேல்ஸில் ஏற்பட்ட தீவிர வெப்ப அலை போன்ற காலநிலை மாற்றங்களும் அவசரகால சேவைகளுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளன என்று அவர் சுட்டிக்காட்டினார். தைவான் விவகாரத்தில் சீனா சீண்டி வருவதால் செமிகண்டக்டர் சப்ளை மற்றும் உலக பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய அபாயம் உள்ளதாக அவர் எச்சரித்துள்ளார். ஸ்வீடன் போன்ற நாடுகளில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கையீடுகள் வழங்கப்படுவது போல பிரிட்டனிலும் பொதுமக்கள் அவசர காலத்திற்கு தயாராகும் முறைகள் குறித்து விழிப்புணர்விற்காக நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சாரம் அல்லது நீரின்றி 3 முதல் 4 நாட்கள் வரை குடும்பங்கள் எவ்வாறு உயிர் வாழ்வது என்பது குறித்த எளிய வழிமுறைகளை மக்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என அரசு தரப்பு வலியுறுத்தியுள்ளது.